guys, welcome to JJ Samayal. இன்னைக்கு நம்ம JJ Samayal சேனல்ல காரசாரமான சேனக்கிழங்கு வறுவல் எப்படி சூப்பரா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம JJ Samayal சேனலை புதுசா பார்க்கறவங்க மறக்காம subscribe பண்ணுங்க friends. சேனக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு சேனக்கிழங்கோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கியூப் கியூபா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்கு இது 250 கிராம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த சேனக்கிழங்கை இதுல சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை கரைச்சிட்டு அந்த புளி தண்ணிய இதுல சேர்த்து 8ல இருந்து 10 நிமிஷம் போல வேக விட்டுருங்க. ஒரு சிலருக்கு இது சாப்பிடுறப்போ லைட்டா நாக்கரிக்கிறாப்புல இருக்கும். இந்த மாதிரி செய்யறப்போ அதெல்லாம் எதுவும் இருக்காது. சேனக்கிழங்க ஃபுல்லாலாம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 80ல இருந்து 85% வெந்தா போதும். சேனக்கிழங்கு வெந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டி சேனக்கிழங்க ஆற விட்டுருங்க. ஒரு கடாயில டீப் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஆறுன சேனக்கிழங்க இப்போ எண்ணெயில சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பேட்சா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். நாம ஏற்கனவே சேனக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவு கிறிஸ்பி டெக்ஸ்டர்ல ரோஸ்ட் ஆகி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததும் எடுத்து வச்சிருங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ சேனக்கிழங்கு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, சோம்பு 1 ஸ்பூன், மல்லி இலை, கருவேப்பிலை. இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 2 பட்டை, 5 கிராம்பு, சோம்பு சேர்த்து வதக்கிட்டு பொடியான இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுல 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுல காரம் கம்மியா தான் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்கு இதுல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்குல மசாலா பிடிக்கிறதுக்கு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரை நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. லாஸ்டா மல்லி இலை சேர்த்து கிளறிட்டீங்கன்னா நல்லா வாசமா காரசாரமான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி.
சேனக்கிழங்கு வறுவல் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி சூப்பர் ஸ்பைஸியா ரெடி ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க.